أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். يا أيها الذين آمنوا استجيبوا لله وللرسول إذا دعاكم لما يحييكم واعلموا أن الله يحول بين المرء وقلبه وأنه إليه تحشرون. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு வாழ்வு அளிக்கக்கூடியதன் பக்கம் இறை தூதர் உங்களை அழைக்கும் போது அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரைந்து பதில் அளியுங்கள். அல்லாஹ் மனிதனையும் அவனது உள்ளத்தையும் சூழ்ந்து நிற்கின்றான் என்பதையும் திண்ணமாக அவனிடமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. மேலும் எந்த ஃபித்னாவின் குழப்பத்தின் தீய விளைவு உங்களில் பாவம் புரிந்தவர்களை தாக்குவதுடன் மட்டும் நின்று விடாதோ, அந்த குழப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். மேலும் திண்ணமாக அல்லாஹ் கடுமையாக தண்டனை அளிப்பவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். واذكروا إذ أنتم قليل مستضعفون في الأرض تخافون أن يتخطفكم الناس فآواكم وأيدكم بنصره ورزقكم من الطيبات لعلكم تشكرون. மேலும் இந்த சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் சிறுபான்மையோராயிருந்தீர்கள், பூமியில் வலிமையற்றவர்களாய் கருதப்பட்டீர்கள். பிற மக்கள் உங்களை இராஞ்சி சென்று விடுவார்களோ என்று நீங்கள் அஞ்சிக் கொண்டிருந்தீர்கள். அப்போது அல்லாஹ் உங்களுக்கு தஞ்சம் அளித்தான். தனது உதவியின் மூலம் உங்களுடைய கரங்களை வலுப்படுத்தினான். மேலும் அவன் நல்ல பொருள்களிலிருந்து உங்களுக்கு உணவு வழங்கினான். நீங்கள் நன்றி செலுத்தக்கூடும் என்பதற்காக. يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون. நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அறிந்தும் புரிந்தும் வஞ்சனை செய்யாதீர்கள். அறிந்து கொண்டே உங்களுடைய அமானிதங்களில் நம்பிக்கை துரோகம் செய்யாதீர்கள். واعلموا أنما أموالكم وأولادكم فتنة وأن الله عنده أجر عظيم. உங்கள் செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் உண்மையில் சோதனை பொருள்களே என்பதையும் திண்ணமாக அல்லாஹ்விடம் மகத்தான கூலி இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். يا أيها الذين آمنوا إن تتقوا الله يجعل لكم فرقانا ويكفر عنكم سيئاتكم ويغفر لكم والله ذو الفضل العظيم. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழ்ந்தீர்களாயின் உங்களுக்கு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய உரைகளை வழங்குவான். மேலும் உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு நீக்கி விடுவான். மேலும் உங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹு மாபெரும் அருளுடையவனாக இருக்கின்றான்.